Hi friends, welcome to our channel Ammi Chutney. Ammi Chutney viewers அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்ல என்னெல்லாம் செஞ்சு படைப்பீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான அதே டைம்ல டேஸ்டான வாழைப்பழ பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த சுவையான பனானா பால்கோவா செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பாலை அது பாதி அளவா சுண்டி வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு திக்கான பால் எடுத்துட்டோன்னா பால் சீக்கிரமாக சுண்டிடும், பால்கோவாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பால் நல்லா சுண்டி பாதி அளவாக குறைஞ்சிடுச்சு. இது ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இந்த பால் இன்னும் கொஞ்சம் சுண்டி நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்டி திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் நல்லா பழுத்த 4 ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக எந்த வகையான வாழைப்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தெல்லாம் பால்கோவாவில் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பழ பால்கோவாவுக்கு வாழைப்பழத்தை இது மாதிரி கட் பண்ணியே சேர்த்துக்கலாம். இது நல்லா பழுத்த வாழைப்பழம்ன்றதுனால பால்கோவாவோடு சேர்ந்து நல்லா வெந்து சாஃப்டாகி அதுவே மேஷ் ஆகிடும். பால்கோவாவோடு சேர்த்து வாழைப்பழத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த வாழைப்பழ பால்கோவாவுக்கு தேவையான சுகரை சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் சேர்த்தும் செய்யலாம், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ ப்ரௌன் சுகர் சேர்த்ததும் பால்கோவா கரைஞ்சி கொஞ்சம் இலகலாகும். அதனால் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நிறைய பழுத்த வாழைப்பழம் நம்ம வீட்டில் மீதி இருந்ததுன்னா அதை வச்சு இது மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு பால்கோவா ரெடி பண்ணிடலாம். குட்டீஸுங்களும் இந்த பனானா பால்கோவாவை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பால்கோவா திக்கானதும் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்து 1 கை அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பனானா பால்கோவாவில் முந்திரி பருப்பு நிறைய இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வாழைப்பழ பால்கோவாவோட இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசம் வரும். இதை நல்லா கலந்து விட்டு நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான பனானா பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 9 ஸ்கூப் அளவுக்கு பனானா பால்கோவா கிடச்சிது. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பை ஸ்லைஸ் பண்ணி மேலே தூவி கொடுங்க. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பால்கோவாவில் நம்ம வாழைப்பழம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால மைல்டான ஒரு புளிப்போட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான இந்த பனானா பால்கோவாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.